Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல வந்து Docker images வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதுக்கப்புறமா Docker container வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு Docker images வந்து history எப்படி செக் பண்றது, இந்த மாதிரி டீடைல்ஸ் பார்க்கலாம். Let's get start the video. இப்போ நம்மகிட்ட ஒரு Docker container இருக்கு. அந்த கண்டெய்னர் வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா Docker commit ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ Docker commit எந்த கண்டெய்னர் வந்து நம்ம பேக்கப் எடுக்கணுமோ அந்த கண்டெய்னருடைய நேம், அதுக்கப்புறமா அந்த கண்டெய்னர் வந்து என்ன நேம்ல வந்து பேக்கப் எடுக்கணுமோ அந்த பேக்கப் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக்கர் இமேஜஸ் வந்து பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா டாக்கர் சேவ் -0, அதுக்கப்புறமா எந்த பாத்தில் வந்து நம்ம சேவ் பண்ணணும், அதுக்கப்புறமா சேவ் பண்ணுற ஃபைல் வந்து என்ன நேமில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இதில் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுறதுனால ஃபைலோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாக்கர் இமேஜஸ் வந்து நம்ம பேக்கப் எடுக்கணுமோ அந்த டாக்கருடைய இமேஜஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த டாக்கர் இமேஜஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து அந்த எடுத்த பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் லோட் -i ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டாக்கர் இமேஜஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 ஷிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர் ஒரு நியூ ஃபீச்சர்ஸை வந்து ஒரு டாக்கர் இமேஜஸில் டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணிட்டு அவர் லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ண சேஞ்சஸை வந்து டாக்கர் ஹப்பில் வந்து மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா செகண்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர் 2 அந்த டாக்கர் ஹப்பில் வந்து டெவலப்பர் 1 போஸ்ட் பண்ண இமேஜஸ் வந்து அவருடைய லோக்கலில் க்ளோன் பண்ணுறாரு. க்ளோன் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்சம் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அதே டாக்கர் இமேஜஸில் வந்து ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணிவிட்டு அவருடைய ஷிஃப்ட் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்கர் இமேஜஸ் வந்து டாக்கர் ஹப்பில் வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டெவலப்பர் 1 அந்த லேட்டஸ்ட் டாக்கர் இமேஜஸ் வந்து அவருடைய லோக்கலில் க்ளோன் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. ஆனால் அந்த டைமில் தான் தெரியுது அந்த டாக்கர் இமேஜஸ் வந்து ரன் ஆகலை அப்படின்னு. ஸோ இப்போ டெவலப்பர் 2 வந்து என்ன சேஞ்சஸ் முன்னாடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு செக் பண்ணோம். அதை செக் பண்ணாதான் அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவரால். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துட்டு அந்த டாக்கர் இமேஜஸோடைய நேம் கொடுப்பாரு. ஸோ கொடுக்கும்போது அந்த டாக்கர் இமேஜஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த சேஞ்சஸில் வந்து எரர் இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஹிஸ்ட்ரி வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டாக்கர் இமேஜஸில் அப்பாச்சி 2 இமேஜ்னு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா டாக்கர் சேவ் -0 எந்த பாத்தில் சேவ் பண்ணணுமோ அந்த பாத் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஹோம் டைரக்டரியில் சேவ் பண்ணுறது மாதிரி கொடுக்குறேன், அதனால தான் டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற இமேஜ் வந்து அப்பாச்சி 2 இமேஜ். அந்த இமேஜை வந்து எந்த நேமில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். அப்பாச்சி 2 இமேஜ் பேக்கப், இன்னைக்கு டேட் கொடுக்குறேன் June 24. அதுக்கப்புறமா அது எக்ஸ்டென்ஷன் வந்து டார் தான் கொடுக்கணும், ஏன்னா இந்த இமேஜை வந்து நம்ம டாராக கன்வெர்ட் பண்ணி தான் சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இமேஜ் நேம் அப்பாச்சி 2 இமேஜ். ஸோ பேக்கப் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஹோம் டைரக்டரியில் தான் கொடுத்தோம். ஸோ ஹோம் டைரக்டரியில் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜஸ் வந்து டார் ஃபைலாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக்கர் இமேஜ் கண்டெய்னர் வந்து எப்படி பேக்கப் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2 இமேஜ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் கமிட் கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி, அதுக்கப்புறமா என்ன நேமில் இருந்து கண்டெய்னரை பேக்கப் எடுக்க போகிறோமோ அந்த கண்டெய்னருடைய நேம் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் அப்பாச்சி 2 கண்டெய்னர் பேக்கப். ஸோ இப்போ ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் கண்டெய்னர் வந்து இமேஜை கன்வெர்ட் ஆகி என்ன இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சினாரியோ போகலாம். நான் ஒரு சினாரியோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டெவலப்பர் 1 அண்ட் டெவலப்பர் 2. ஸோ இதில் வந்து டெவலப்பர் 2 வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்கர் இமேஜஸ் ரன் ஆகலை அப்படின்னா
இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டாக்கர் இமேஜஸ் வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லோக்கலில் வந்து ஒரு டாக்கர் இமேஜஸ் வந்து டார் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் லோட் -i. ஸோ இப்போ ரீஸ்டோர் ஆயிடுச்சு. டாக்கர் இமேஜ் சொல்லி கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக டாக்கர் இமேஜஸ் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கு. இதில் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Apache to image latest தான் வந்திருக்கு. ஸோ Apache to image latest. ஸோ இந்த இமேஜ் தான் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரியல் டைமில் வந்து ரீஸ்டோர் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.